ஹே ஆல்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்றது வந்து நீங்க தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து மணாலி விளாக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் நாங்க டெல்லி டூ மணாலி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப நம்ம எக்ஸாக்ட்டா வந்து டெல்லியில இருந்து நாங்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது, ஐ திங்க் டிரைவர் வந்து பார்லிமெண்ட் நியர்பை தான் நம்மள கூட்டிட்டு போயிருந்தாரு. ஸோ அடுத்து இப்ப நாங்க வந்து எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னா, காஷ்மீரி கேட் அந்த கேட்ல தான் நமக்கு வந்து ஸ்டாப்பிங் இருக்கு. ஸோ இங்க இருந்து தான் நமக்கு வந்து மணாலி பஸ் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணி நம்மள கூட்டிட்டு போப்போது. ஸோ மார்னிங் வியூ பாருங்களேன், எப்படி இருக்கு? வேற லெவல்ல. ஸோ இந்த வியூவ வந்து பார்க்குறப்ப, எனக்கு அப்படியே படத்துல காட்டுற மாரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஆசம் வியூ. ஸோ நீங்களும் அப்படியே வந்து கன்டினியூஸா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நைட் 8:00 பஸ் ஏறுனோம். காலையில 8:00 இறக்கி விட்டாங்க. ஐ திங்க் இது பெரிய லாங் ஜர்னி. பட் மார்னிங் வியூ வந்து செம்மையா இருந்தது. இப்ப நம்ம வந்து மணாலி பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்மள வந்து ஒரு கேப் வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கேப்பும் வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஹோட்டல் போன டைம் வந்து எப்படின்னு எப்போ ஞாபகம் இருக்குன்னு எதுவும் ஐடியா இருக்கா? 10:00 போனோம். ஆனா நமக்கு செக் இன் பண்ண டைம் வந்து 11:00 தான். பட் நாங்க முன்னாடியே போயிட்டோம்ல. எஸ், போய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் செக் அவுட்காக. ஸோ அதே மாரி தான் சரி அங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, ஸோ எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிடலான்ட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன குடுத்தாங்கன்னா, நான் வந்து பிரெட்டும் ஜாமும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவரு வந்து உப்மா. உப்மா வந்து ரொம்ப தூரம் நாங்க டிராவல் பண்ணி நான் உப்மா தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ வேற எங்களுக்கு ஆப்ஷனும் இல்ல. ஸோ இந்த ஹோட்டல்ல வந்து மேக்ஸிமம் வந்து என்ன குடுத்தாங்க அப்படின்றத வந்து நீங்க அப்கமிங் வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ நாங்க இருக்கிற வச்சு வந்து மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத மட்டும் சாப்பிட்டுட்டு, ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து இதோட வந்து நாங்க வந்து எண்ட் பண்ணிக்கிட்டோம். திஸ் இஸ் மை ஓவரால் அவுட்ஃபிட். டன் 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 டன். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெம்பிள் போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட்றதுக்காக 3:00 ஆச்சு. அதனால ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்றது ஆஃப்டர் நம்ம கோயிலுக்கு போகிறோம். டெம்பிள் நேம் ஹரித்வார்ன்ற ஒரு டெம்பிளுக்கு போகணும். அங்கே போயிட்டு உங்கள் எல்லாரையும் பார்க்கணும். ஷோ யூ. இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ். ஊருகான சட்னி தான் இருக்கும். எடுத்து போட்டுப்பீங்க. இது பரந்தா. This is called பரந்தா. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கோயில் போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரோஜா மூவில வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த கோயில் சரௌண்டிங்கில தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்றத வந்து சார் சொல்லுவாரு. நாங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்களுக்கே வந்து ஆஃப்டர் இந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி மூவிலாம் இங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எவ்ளோ பெரிய லைன்ல வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ நாங்களும் வந்து அந்த லைன்ல வெயிட் பண்ணி எப்படியாவது அந்த சாமிய பார்த்துரலான்ட்டு அங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ ஃபுல்லும் வந்து அந்த வுட்டு அதில தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்க இந்த அனிமலோட நேம் எல்லாம் என்ன சார்? மான் தான் நெறைய இருந்த மாரி எனக்கு ஒரு தாட். ஸோ அங்கங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அங்க ஆக்சுவலி என்னன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு முன்னாடி போய் தான் எங்களுக்கு தெரியும். பட் இதுவரைக்கும் மட்டும் நாங்க வந்து வீடியோஸ் வந்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
பட் ஆஃப்டர் ஆல் வந்து அதுவும் வந்து அப்படியே வந்து நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. ஏன்னா வந்து கிரவுட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் எங்கள தான் பார்க்குற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ் கரெக்ட். ம். ஸோ நாங்க இப்ப வந்து சாமிய பார்த்துட்டு வந்து பேசுறோம். நாங்க 2 பேருமே வந்து சாமிய பார்த்துட்டோம். ஸோ சாமி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப குட்டியா அப்படிதான ஃபீல் ஆச்சு. இவரோட ஹைட்டுக்கு ரொம்பவே அப்படிதான் இருந்துச்சு. கீழ வச்சிருந்தாங்க. கேட்டாங்களா? பட் அது ரொம்ப சின்னது தான். பட் நல்லா இருந்துச்சு உள்ள. ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொரி வந்து குடுத்துருக்காங்க. இத சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே இங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோயில் சரவுண்டிங்ல வந்து அந்த ஒயிட் ஆட்டுக்குட்டி இருக்கா? ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சுல்ல? எஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்க அப்படியே அந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, இங்க ஒரு யாக் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு, இப்ப நாங்க வந்து அந்த கோயில விட்டு வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போறோம். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டெம்பிள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்கமிங் வந்து போயிட்டு இருக்கோம். வாட்? ஸோ நாங்கள் டிரான்ஸ்லேட்டர் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 2 பேருக்குமே ஹிந்தி தெரியாது. தோட மாலும் வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ இங்கே எங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணதில் வந்து ரிவர் ஜிப்லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு லைவாக வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ நாங்கள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து நாங்கள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து மால் ரோடுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கோயில் போக முடியல டியூ டு டிராஃபிக்னால. ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். பார்ப்போம் இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத. மால் ரோட். பட் என்னன்னா தூங்கல் விளையாடுறது வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல. செம்மையா இந்த உயர்ந்த மனிதன் இங்கே தான் இருக்காது. இவரை கண்டுபிடிச்சி தேடுறதுலேயே எனக்கு டைம் சரியா போயிடும். விட்டுட்டு ஓடிடுறாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட்டும் போயிடுச்சு. இப்போ நல்லா மழை பெய்யுது. गुड़गुटा एक इलायची टी एक इलायची चाय चीनी कम हो ज़्यादा तेज नहीं। मोमोज मोमोज 2 कॉफी देना आपकी। अरे एक स्ट्रॉन्ग करो, उसमें मीठा तेज ठीक वो आपने बता दिया। ஆர்டர் பண்ணி வந்துச்சு. மழையிலலாம் இந்த மால் ரோட்ல வந்து ஒரு ஸ்வீட் கடைய வந்து நாங்க பார்த்தோம். ஸோ அந்த கடையில வந்து ஜிலேபிலாம் சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இது ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ எனக்கு வந்து இது தேன்குழல் மாரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆஃப்டர் வந்து இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சரி நாங்களும் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணி நாங்க எத்தன பீஸ் வாங்குனோம்? நம்ம ஜஸ்ட் ஒரு ₹30 வாங்குனோம். ஓகே. பட் நல்லா இருந்துச்சுல்ல? செமையா இருந்தது. எஸ். ஸோ எங்களுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த ஜிலேபி. ஸோ அதனால நாங்க இத மட்டும் வாங்கிட்டு, இந்த ஷாப்பிங்கும் இந்த மால் ரோட்ல இத மட்டும் தான் பண்ணோம்னு நெனைக்கிறேன். அப்படிதானே? கரெக்ட். போயிட்டு நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆமா. கரெக்ட். ஸோ அவ்வளோதான். இந்த மால் ரோட்ல எங்களோட ஷாப்பிங் வந்து அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி அப்கமிங்கான இன்ட்ரஸ்டிங் விளாக் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள நெக்ஸ்ட் வீடியோல நான் பார்க்குறேன். அதுவரைக்கும் டாட்டா, பை பாய். டேக் கேர்.